பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு. வசனத்துக்கு கடந்து செல்லலாம். சங்கீதம் 31:19 பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பாருங்கள், மற்றவங்க முன்னாடி நாம் அவரை நம்பும்போது நம்மளை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஒரு சின்ன விஷயந்தான், சாப்பாட்டு விஷயத்தை கூட அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம மேலே கண்காணாக இருக்கிறார். நம்மளை பார்க்குறாருங்க. அவர் பார்த்து ஒன்று ஒன்று செய்கிறாரு. வனாந்தரத்தில் போய் அவர் உட்கார்ந்த போது ஜனங்க மொத்தமாக அவர் பின்னாடி போய் நிறைய பேர் சுஸ்தமடைகிறாங்க, சுகமடைகிறாங்க, எல்லா காரியங்களும் நடக்குது. சாயங்காலம் ஆன உடனே 12 சீஷர்கள் அவர் போய் சொல்கிறாங்க, வனாந்தரமாக இருக்குது, ஜனங்களெல்லாம் அனுப்பி விட்ருங்க, பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் போய் அவங்க போஜனம் வாங்கி புசிக்கிட்டோம், இங்கே இருக்குது, காலையில் வரட்டும்னு. அப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்க. எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் 5 அப்பமும் 2 மீனும் தான், எடுத்துக்கிட்டு வாங்கன்றாரு. அதை அவர் என்ன பண்ணார், வானத்தை என்னாந்து பார்த்து ஸ்தோத்தரித்து அவங்களை 50 பேரை உட்கார வச்சு அவளுக்கு பந்தி இருக்க செய்து அது கொடுத்த போது மறுபடியும் அவங்க 12 குடைகள் நிறைய திருப்பி அதில் சேமிச்சாங்கன்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்மளுக்கு நன்மை அவர் எப்படி வச்சிருக்கார் பாருங்க. அவரை நம்புகிற ஒரு மனுஷனுக்கும் அவர் நன்மை செய்யாமல் விடவே மாட்டார். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஒரு சின்ன போஜனத்துக்கே நீங்கள் ஜனங்க மேலே பரிதாபப்படுகிறவராக இருப்பீரானால் எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை கொடுக்க நீர் எவ்வளவு நன்மையை சேகரித்து வைத்திருப்பீரப்பா. அந்த நன்மைகளை எல்லாம் கர்த்தாவே, இதோ இந்த வீடியோவை பார்த்து எந்த காரியத்துக்காக அங்கலாய்த்து கண்ணீர் விட்டு கவலைப்படுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தாவே அந்த நன்மையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் ரத்தம் ஜீவன், இயேசுவின் என்பினிய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.